ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ப்ராடக்ட்டை நீங்க Flipkartல செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செல்லர் அக்கவுண்ட் தேவைப்படும். நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸே ஒரு செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதா. இது நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் வேணும்ங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கண்டிப்பா தேவைப்படும். இதுல தான் உங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டரா இருக்கட்டும் இல்ல செல்லர் நோட்டிபிகேஷனா இருக்கட்டும் எல்லாமே இதுல தான் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பான் கார்டு தேவைப்படும். அடுத்தது ஜிஎஸ்டி தேவைப்படும். ஒரு சில பேர் வந்து ஜிஎஸ்டி இல்லாம செல் பண்ணலாம். புக்ஸ் மாதிரி கேட்டகரி எல்லாத்தையும் ஜிஎஸ்டி எக்ஸெப்ஷன் தான், இதை நம்ம ஈஸியா செல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி இருந்தா மட்டும் தான் அமேசானா இருக்கட்டும் Flipkartா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்களால ஃபுல்ஃபில்லா செல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் தேவைப்படும். இதுல தான் நமக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்டேஷன்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா Flipkartல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துரும். இல்ல நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். பிளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு அதுல Flipkart செல்லர்னு சர்ச் பண்ணுங்க. இந்த சிம்பிள் போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணாலும் போன்ல பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இந்த லிங்கை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களோட போன் நம்பரை என்டர் பண்ணிருங்க. ஜஸ்ட் நான் இப்ப என்னோட போன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்றேன். போன் நம்பர் என்டர் பண்ணோனே இந்த இடத்துல சென்ட் ஓடிபி ஒரு பட்டன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியும் நீங்க இந்த இடத்துல கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் ப்ராசஸா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிசினஸ் டீடைல் டாப் குள்ள போய்ட்டோம். இல்ல நம்மளோட பிசினஸ் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணனும். எக்ஸாம்பிள் நம்மளோட அட்ரஸா இருக்கட்டும் இல்ல நம்மளோட ஜிஎஸ்டி டீடைல் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு லெஃப்ட் சைடுல ஒரு செக் லிஸ்ட் இருக்குல, இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கிறதா இதோட சிம்பிளான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரெண்டுமே காட்டும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும், புக்ஸ் ஒன்லின்னு இருக்கும். ஆல் கேட்டகரியை கிளிக் பண்ண உடனே கீழே உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி என்டர் பண்ணி முடிச்ச உடனே பக்கத்துல வெரிஃபை ஜிஎஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி எடுக்கும் போது எந்த போன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்தீங்களோ அதை எக்ஸாக்டா இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டில என்டர் பண்ணிருக்கிற போன் நம்பரையும் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜெனரேட் ஓடிபியை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஓடிபியை போட்டு நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் யுவர் இ சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்களே உங்களோட சிக்னேச்சரை வரைகிற மாதிரி இருக்கும். மவுஸை யூஸ் பண்ணியோ இல்ல போன்ல இருக்கிற ஸ்கிரீனை யூஸ் பண்ணியோ நீங்க வரைகிற மாதிரி இருக்கும். இல்ல பக்கத்துல உங்களோட நேமை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ஃபாண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கான சிக்னேச்சரையும் ரெடி பண்ணும். இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் எப்படி இருக்கோ அப்படிதான் Flipkartல நீங்க ஒரு ப்ராடக்ட் வித்தாலும் அதோட இன்வாய்ஸ்லாம் அந்த சிக்னேச்சர் தான் இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. இதை யாரும் வெரிஃபை பண்ண போறதுல 100% உங்களோட சிக்னேச்சர் இப்படிதான் இருக்கணும்னு எந்த ரூலுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டோர் அண்ட் பிக்கப் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டில உங்க நேம் எப்படி இருக்கோ அதை மேட்ச் பண்ற மாதிரி என்டர் பண்ணீங்கன்னா ஈஸியா வெரிஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்டர் யுவர் டிஸ்ப்ளே நேம்னு கேட்கல, இந்த டிஸ்ப்ளே நேம்ங்கிறது உங்களோட பிராண்ட் நேம் என்னங்கிறத நீங்க கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல என்ன நேம் கொடுக்குறீங்களோ இதுதான் Flipkartல யாராச்சும் உங்க ப்ராடக்ட்டை வாங்கினா அந்த இடத்துல ஷோ ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல கொடுக்குற நேம்ல எந்த வித ஸ்பேஸோ இல்ல ஸ்பெஷல் கேரக்டரோ யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களோட நேமை மட்டும் எந்த வித ஸ்பேஸும் இல்லாம என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்க பிராண்ட் பத்தியும் நீங்க செல் பண்ண போற ப்ராடக்ட்டை பத்தியும் உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன இதை பத்தி ரொம்பவே கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பிக்கப் அட்ரஸ். இந்த இடத்துல நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ இதுக்கு தான் Flipkart சைடுல இருந்து ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களோட ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு போக வருவாங்க. அதனால நீங்க எந்த அட்ரஸ்ல உங்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருப்பீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அப்பதான் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேங்க் இன்ஃபர்மேஷன். பேங்க் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை லிங்க் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் உங்களோட ரிலேட்டிவோடதோ அண்ணனோடதையோ இல்ல ஒய்ஃபோடதையோ ஹஸ்பண்டோடதையோ கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் வெரிஃபை ஆகாது. அதுக்கு அகைன் நீங்க Flipkart சைடுல வந்து டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க யார் பேர்ல ஜிஎஸ்டி எடுத்துருக்கீங்களோ அவங்க பேர்லயே அந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட கண்டிப்பா உங்களோட ஜிஎஸ்டிலயும் பான்லயும் லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணிருக்கிற அக்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஜிஎஸ்டில இருந்துச்சுன்னா மேட்ச்டு பை ஜிஎஸ்டின்னு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வெரிஃபைன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு Flipkart சைடுல இருந்து பணம் அனுப்பியிருப்பாங்க. அதுல எவ்வளவு அனுப்பியிருக்காங்கிறத எக்ஸாக்டா என்டர் பண்ணும். சில பேருக்கு ₹1 ₹2 அனுப்பியிருப்பாங்க.
அனுப்பியிருப்பாங்க, அதை மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கப்புறமா டெசிமல்லயும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 ரூபா 50 காசு அனுப்பியிருக்காங்க, 3 ரூபா அனுப்பியிருக்காங்க, 3 ரூபா 10 காசு அனுப்பியிருக்காங்களானும் எக்ஸாக்டா 3.12ங்கிற மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணா மட்டும் தான் இது வெரிஃபை ஆகும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெரிஃபை டீடைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா பிளிப்கார்ட்டோட லிங்க் ஆயிடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பிளிப்கார்ட்ல செலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு 90% ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம எப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றோமோ அப்பதான் 100% நம்மளோட லிஸ்டிங் லைவ் ஆகும். நம்ம எப்படி பிளிப்கார்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் தேவைப்படும், எப்படி நம்ம ப்ராப்பரான வேலை SEO பண்ணுங்கிறத நம்ம இதோட பார்ட் 2ல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.